வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மத்திய பிரதேசத்தில் போலீசாரின் ஆயுத கிடங்கில் இருந்த 268 தோட்டாக்கள் திருடு போயிருக்கு. யார் திருடினார்கள் என விசாரணை நடந்து வரும் நிலையில பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்திருக்கு. இது போன்ற செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தில் போலீசாரின் ஆயுத கிடங்கில் இருந்து 200க்கும் மேற்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொரேனா மாவட்டத்தில் உள்ள சிறப்பு ஆயுதப்படைகளின் ஆயுத கிடங்கில் வைத்திருந்த 9mm துப்பாக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் திருடு போனதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து சிறப்பு ஆயுதப்படைகளின் 2வது மற்றும் 5வது பட்டாலியனின் கமாண்டர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் திருடு போனதாக சொல்லப்படும் தோட்டாக்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பீகார் மாநிலத்தில் ரயில் நிலையத்தில் வாழைப்பழத்திற்காக சண்டை போட்டுக் கொண்ட 2 குரங்குகளால் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சமஸ்திபூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை 4 அருகே பழத்திற்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த குரங்குகளில் ஒன்று ரப்பர் போன்ற பொருளை மற்றொன்றின் மீது வீசியிருக்கிறது. ஆனால் அந்த பொருள் மின் கம்பிகள் மீது பட்டு கம்பிகள் அறுந்து விழுந்ததால் சுமார் 1 மணி நேரமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து தீ விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். நரேலா இண்டஸ்ட்ரியல் பகுதியில் உள்ள வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது 2வது மாடியின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் தீ விபத்தும் ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது மகன், மகள்கள் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தீ விபத்தை கட்டுப்படுத்தி கட்டடத்தில் சிக்கியவர்களையும் மீட்டனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்துத்துவ அமைப்பினர் பேரணி நடத்தினர். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அங்கு இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இதனை கண்டித்து சாகல் இந்து சமாஜ், விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பிற அமைப்புகள் சார்பில் பல்வேறு மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதில் நூற்றுக்கணக்கானோர் கையில் பதாகைகளுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்தியர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று சைபர் மோசடியில் ஈடுபட வைத்த கும்பலின் தலைவனை 2500 கிலோமீட்டர் தூரம் சென்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். அலி இன்டர்நேஷனல் சர்வீஸ் என்ற நிறுவனம் தாய்லாந்தில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று பாஸ்போர்ட்டை பிடுங்கிக் கொண்டு பண மோசடியில் ஈடுபடும் சீன நிறுவனத்தில் பணியாற்ற கட்டாயப்படுத்தியதாக டெல்லியைச் சேர்ந்த நரேன் போலீசில் புகார் அளித்தார். இந்த வழக்கு NIA-விற்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த கும்பலின் தலைவன் காம்ரான் ஹைதர் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருப்பதை அறிந்த டெல்லி தனிப்படை போலீசார் 2500 கிலோமீட்டர் தூரம் ஓய்வின்றி பயணம் செய்து நம்பள்ளி ரயில் நிலையம் அருகே அவனை கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படம் பார்க்க வந்த பெண் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தியா திரையரங்கில் கடந்த 4ஆம் தேதி வெளியான புஷ்பா 2 சிறப்பு காட்சியை பார்க்க வந்த அல்லு அர்ஜுனால் ரசிகர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயது பெண் உயிரிழந்த நிலையில் அவரின் மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விவகாரம் மிக பெரும் சர்ச்சையானதை அடுத்து அல்லு அர்ஜுன், தியேட்டர் உரிமையாளர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தியேட்டர் உரிமையாளர், மேனேஜர் மற்றும் தலைமை பாதுகாவலரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுவது இனியாவது நிறுத்தப்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பஹ்ரைன் நாட்டின் மனாமா நகரில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்றார். காசாவில் அதிகளவிலான மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதுடன் பணைய கைதிகளை திரும்ப கொண்டு வருவது மிக அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை அனுப்பி வருவதாக கூறினார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.